இருந்து பார்க்கும்போது வானத்துல பறக்கிற காத்தாடி உயரத்துல பறக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த காத்தாடி காற்றை எதிர்த்து நடத்திட்டு இருக்கிற போராட்டம் நமக்கு தெரியாது. காற்றை எதிர்த்து போராடும் காற்றாடி போல பறக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0446329942 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்போ அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த படிப்போ அட் த சேம் டைம் அவங்களுக்கு நடக்கிற சில சேஞ்சஸ், அவங்க பிசிக்கலா மென்டலா சில சேஞ்சஸ் இருக்கும். அது ரெண்டையும் அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? அடலசன்ட் ஏஜ்ல ரெண்டு விஷயம் நம்ம சின்ன வயசுல இருந்தே முதல்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆளுமை. சின்ன வயசுல இருந்தே பெற்றோர் எப்படி வளர்க்கறாங்க, என்ன சொல்லி வளர்க்கறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா அடலசன்ட் வயசுல கண்டிப்பா ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு இதா தோணும். அதாவது அப்பா எதுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புத்தி அறிவுரை சொல்றது பிடிக்காது, எல்லாத்தையும் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியா இருக்கும். சில விஷயங்களை அவங்க கண்டுக்காம விட்டணும். எல்லா விஷயத்திலயும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நீ அது பண்ணாத, இப்படி பண்ணாத, அங்க உட்காராத, இங்க போகாத, பேசாத என்பதை விட்டு என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயத்துல கண்ட்ரோல் வேணும் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கண்டிப்பா அப்பா அம்மா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம தமிழ் மொழியை தோளுக்கு வளர்ந்தா தோழன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்ல வர பீரியட் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் பேரண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் போது they can tack easily the problem. நம்ம கூட நெல்லையில இருந்து சங்கர் நாராயணன் இணைப்புல இருக்காரு. வணக்கம் சங்கர் நாராயணன். வணக்கம். சொல்லுங்க சங்கர் நாராயணன். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. சரிங்க. அப்புறம் வெளியூர் போகிறதுல பயமா இருக்கு. நைட்ல போறதுக்கா பகல்ல வெளியில போறதுக்கா? பகல்ல நைட்டு போனாலும் வெளியே போய் சங்கடமா இருக்கு, பயமா இருக்கு. சரிங்க. அப்புறம் ஹலோ சொல்லுங்க சங்கர் நாராயணன். அப்புறம் எதுவும் கரண்ட் எந்த போச்சுன்னா கரண்ட் உடனே வரணும்னு ஒரு பயமா இருக்கு. உங்க குடும்பம் எப்படி இருக்கு சங்கர் நாராயணன்? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் 2 பிள்ளைகள் இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை இல்ல. இது ஒரு 8 வருஷமா இந்த பயம் இருக்கு. நாங்க சைகாலஜி டாக்டர்கிட்ட காய்ச்சி மாத்திரை சாப்பிடுறேன், ஆனாலும் சரியா ஆக மாட்டேங்குது. சரிங்க. இது உங்களுக்கு வெளியூர் போக மட்டும் தான் பயம் வருதா, மத்த எல்லா இடத்துலயும் இந்த பயம் இருக்குதா? வெளியில போகணும்னு நினைச்சாலே பயம் வருதா? இல்ல வெளியில போன் நினைச்சா பயம் இல்ல. வெளியூர் அதாவது இப்ப நெல்லை மாவட்டத்துக்குள்ள கேக்குறேன், ஒரு 10-15 கிலோமீட்டர் எங்கனாலும் கேக்குறேன். அதுக்கு தவிர வெளியே போனா பயமா இருக்கு. சார் உங்களுக்கு ஒரு 3 விஷயமான ப்ராப்ளம் இருக்குது. ஒண்ணு, முதல்ல தூக்கம் வரலன்னு சொன்னீங்க. ரெண்டாவது சொன்னது இந்த சோசியல் ஆன்சைட்டி, அதாவது வெளியூர் போறதுக்கு தனியா போகும்போது ஏதாவது ஆயிடுமோ, இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அந்த பயம் சோசியல் ஆன்சைட்டி. இது உங்களுடைய ஆளுமையிலிருந்தே சம்டைம்ஸ் இருக்கலாம். சின்ன வயசுல இருந்தே நீங்க வெளியில போறதுக்கு பயம், நம்ம சரியா படிக்கல, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம் அப்படின்ற பயம் உங்க சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கும் போது இந்த மாதிரி சோசியல் ஆன்சைட்டி வரும். நீங்க மாத்திரை சாப்பிட கண்டிப்பா குறையும். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது தூக்கம் வரலேன்னு உட்கார்ந்து இருக்கிறத விட என்ன பண்ணுங்க, தூக்கம் வரலாட்டாலும் காலையில ஒரு கரெக்ட் டைம்ல எழுந்துக்கோங்க. மார்னிங் வாக்கிங் போங்க. மார்னிங் வாக்கிங் என்பது மார்னிங்ல சூரிய ஒளியில நம்ம சம்டைம்ஸ் நடந்தோம்னா நைட் தூக்கம் நல்லா வரும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நைட் 7 மணிக்கு மேல பண்ணாதீங்க. காஃபி குடிக்கிறத நிப்பாட்டுங்க. அதே மாதிரி நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷனா உட்காந்து டிவி பார்த்து உட்கார்ந்து இருக்குது, ப்ரோக்ராம்ஸ்ல அந்த நாடகத்தை பாக்குறது, எக்ஸைட்மெண்டான இந்த ப்ரோக்ராம்ஸ் பாக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மியூசிக் அத மாதிரி உள்ளதை கேளுங்க. மனசு சந்தோஷப்பட்ட விடுகிறத ஒரு 7 மணிக்கு மேல பண்ணுங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சா பண்ணுங்க. வெது வெதுப்பான தண்ணியில கொஞ்சம் குளிச்சு பழகுங்க. பால் பழம் சாப்பிடுங்க நைட். இதெல்லாம் உங்க தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். நீங்க வெளியூர் போனா பயம் என்பதற்கு முதல்ல யாராவது கூப்பிட்டு போங்க. சின்ன வயசு பையனை கூட ஒரு கையில ஒரு துணைக்கு மாதிரி கூப்பிட்டு போங்க. போக போக அதை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க. வித் மாத்திரையோட மேல பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாத்திரை இல்லாம பண்ணீங்கன்னா சரியா போயிடும். சங்கர் நாராயணன், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு தூங்குறது, எழுந்துக்கிறது எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அது போக மாத்திரைகளும் எடுத்துக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்ததா நீலகிரியிலிருந்து அரவிந்தன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் அரவிந்தன். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க அரவிந்தன், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? எங்க பையன் இப்ப 11 வயசு நடக்குது. சரி, ஹலோ சொல்லுங்க. அவனுக்கு வந்து அடிக்கடி ஞாபக மறதி ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க. அதுக்கு வேண்டிய ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் காட்டினாங்க உங்க மாதிரி சைக்காலஜிஸ்ட் கிட்ட. ஹலோ கேக்குது அரவிந்தன், சொல்லுங்க. அப்ப அவங்க வந்து ஒரு தனியா ஒரு ஸ்கூலுக்கு போய் காட்டணும். இது மாதிரி சேலத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க போய் பாருங்க, அங்கதான் போய் அட்மிஷன் செய்யணும். உங்க பையன் வந்து இப்ப வந்து என் பையன் வந்து 7th படிக்கிறான்னா அவனுக்கு 4th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அவனுடைய ஹெபிலிட்டிஸ் இருக்கு, மைண்ட் ஹெபிலிட்டிஸ். ஆனா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க பாட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. 7th வரைக்கும் இப்ப வந்துட்டான். இப்போ அதுக்கு பின்னாடி இப்ப அவன் வந்து மைண்டோட பேலன்ஸ் பார்த்தா இந்த 7th படிக்கிறான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கையெழுத்தும் தானே இருக்கு. சரிங்க, சொல்லுங்க அரவிந்தன். அரவிந்தன் அவரு தொடர்புல இல்லன்னு நினைக்கிறேன். ஷீலா, இப்போ அவர் சொன்னார் இல்லையா அவருடைய மகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம், அது என்ன பண்ணணும்? என்ன சொல்றாரு, ஞாபக மறதி இருக்கு. அவர் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு வந்து 16 வயசுங்கிறது 7 வயசு பையனோட இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது அவரோட மூளை வளர்ச்சி வந்து 7 வயசு பையனோட மூளை வளர்ச்சி இருக்கிறதுனால ரொம்ப அவரை வந்து கம்பல் பண்ண முடியாது ஸ்டடீஸ். இதுல அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுல படிக்க வைக்கலாம். கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, தெரப்பீஸ் இருக்கு. கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்றதுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ஈடுபாடு கொடுக்கறதுன்னா அந்த பிடிச்ச சப்ஜெக்ட எப்படி சொல்லி கொடுக்கறது, பிளேவே மெத்தடா நிறைய சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப சப்போஸ் வந்து ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனா, ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இருக்கிறது நிறைய நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல்ல நிறைய பிக்சர் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு மைண்ட்ல வந்து பதியும் நல்லா. அது மாதிரி பயாலஜிக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் நிறைய வந்து பிக்சர் ஃபார்மேஷன்ல காட்டலாம். அது மாதிரி இருக்கும்போது நல்லா பதியும். அப்படி வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்டடீஸ வந்து டெவலப் பண்ணலாம். கொஞ்சம் மற்ற பசங்களோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை குற்றமா சொல்லாம அந்த இருக்கிற அந்த எபிலிட்டியை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்றது நல்லது. அடுத்ததா சென்னையில இருந்து கோமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கோமதி. வணக்கம் மேடம், நான் டாக்டர் வெங்கடேஷ் கிட்ட பேச முடியுமா? பேசலாமா, சொல்லுங்க. நான் வந்து ஒரு மூடு டிசார்டர் பேஷண்ட் சார். கோமதி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து மூடு டிசார்டர் பேஷண்ட் சார். சரிம்மா. ஒரு 3 வருஷமா நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர்கிட்ட காட்டி. ஓகேமா. இப்ப வந்து நான் நல்லா இருக்கேன், என்னால கான்பிடென்டா எல்லாரோடையும் பேச முடியுது. எனக்கு என்னோட மூடு வந்து ஸ்விங் ஆகாம பேலன்ஸ்ட் பீரியட்ல இருக்கேன் நானே வந்து ஃபீல் பண்றேன் சார். ஓகேமா. ஆனா ஒவ்வொரு மந்த் செக்அப் போகும்போதும் டாக்டர் வந்து மெடிசின் கம்மி பண்ணுவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் போறேன். ஆனா அவர் வந்து அப்படியே சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி மருந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல தரும்போது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. சம்டைம்ஸ் இந்த வெரைட்டியில நம்ம நல்லா தானே இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட பாதியிலே விட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஒரு பயம் வருது. திருப்பி பழைய மாதிரி ஆயிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அதனால எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லைன்னா அதே கண்டினியூ பண்ணணுமான்னு குழப்பமா இருக்கு சார். ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கதான் உங்கள்கிட்ட போன் பண்ணினேன். இல்லம்மா, உங்களுக்கு என்ன டயக்னோஸ் சொன்னாங்க? மூட் டிசார்டரா, பைப்போலான்னு சொன்னாங்களா, வெறும் டிப்ரெஷன் மட்டும் சொன்னாங்களா? முதல்ல பைப்போலர் மூடு டிசார்டர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால சூசைட் அட்டெண்ட் பண்ணினேன் நான் இருந்தது. ஓகேமா. ஓகே. ஆனா இப்ப நான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரதில்லை. வரல. ஆனா உங்க வீட்டுல யாருக்கும், உங்க ஃபேமிலி யாருக்கும் இந்த மாதிரி இருந்ததாமா? என்னோட அம்மா வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேமா. அது மாதிரி இருக்கு. சரிம்மா, சரி. அப்போ உங்களுக்கு என்னுடைய அட்வைஸும் டாக்டரோட அட்வைஸ் தான். அதாவது நீங்க வந்து ரொம்ப மேக்சிமம் டோஸ் இல்லாட்டாலும் நல்லான பொருள் மெயின்டெனன்ஸ் டோஸ் ஒண்ணு இருக்குமா, அதை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா திருப்பி வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி. இதை யாரும் உலகத்துல யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு திருப்பி வருமா எனக்கு வராதான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்குன்னு சொல்றீங்க, ஃபேமிலிலயும் உங்களுக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்னா நீங்க ஃபுல் மாத்திரை ரொம்ப மாத்திரை சாப்பிடாட்டாலும் கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் டோஸ்ன்னு அட்லீஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. நீங்க சிம்பிளா தான், நான் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, திருப்பி நம்ம மாத்திரை வந்து தொடர்ந்து போட்டுக்கிறோம் ஏன்னா திருப்பி வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் இதுவும். அதனால நீங்க தொடர்ந்து சாப்பிடுறது தப்பே இல்ல. டாக்டர் சொல்லி வேணா குறைச்சிக்கலாம் மாத்திரை, பட் மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்னு ஒரு டோசஸ்ல நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. கோமதி, நம்ம போனா மறுபடியும் மாத்திரையை கண்டினியூ பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். மாத்திரைகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய இந்த பிரச்சனையை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அதுக்கு உதவுமா.
அடுத்ததா பெங்களூர்ல இருந்து கிறிஸ்டி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டி. வணக்கம் மேடம், டாக்டர்கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. சார், நான் என்னோட ஹஸ்பண்ட்காக பேசுறேன். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி மைண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சைசோபீனியா அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஓகேம்மா. அது 3 இயர்ஸ் டேப்லெட் எடுத்தாங்க. அப்புறம் டோசேஜ் எல்லாம் கம்மி பண்ணி வர்ற ஸ்டேஜ்ல டேப்லெட் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அவங்க சாப்பிடாம ஒரு 6 months விட்டுருந்தாரு. திரும்ப அதே ப்ராப்ளம் சேம் திங்கிங் அப்படியே வந்துருச்சு சார். திரும்ப இப்போ மறுபடியும் 1 month 1.5 month எடுத்துட்டு இருக்காங்க டேப்லெட். இப்போ பரவாயில்ல, நார்மலா இருக்காங்க. ஆனா ஸ்லீப்பிங் டோசேஜ் கொடுத்து ஸ்லீப் பண்றாங்க. இந்த ஸ்லீப்பிங் டோசேஜ் வந்து கண்டினியூ பண்ணாதான் ஸ்லீப் வருமா, இல்ல அது பண்ணாம கூட வரலாமா சார்? இல்லம்மா, இப்போ உங்க ஸ்கிசோஃப்ரீனியா வியாதியிலே தூக்கம் வராதுமா. சோ நீங்க மாத்திரை வந்து ஸ்கிசோஃப்ரீனியா கொடுக்கற மாத்திரையிலே தூக்கம் வரும். சோ ஸ்லீப்பிங் மாத்திரை போட்டுதான் தூக்கம் வரணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பா வியாதி வந்து பழையபடி வந்து ஆரம்பிக்கும். சோ என்னன்னா தூக்க மாத்திரை வந்து கொஞ்சம் தூக்கம் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு எல்லாரும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸ்கிசோஃப்ரீனியா அந்த சைக்காட்டிக்ல கொஞ்சம் பிரிஸ்கிரைப் பண்ணா நல்லது. நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. நல்லா ஆன பிறகும் அவருக்கு கண்டிப்பா மாத்திரை விடக்கூடாதுமா. சப்போஸ் அவர் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட் யூஸ்வலா கொஞ்சம் நல்லா ஆயிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இருக்கு மாத்திரைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வியாதியை ஒத்துக்க முடியாது. மத்த சுகர் வியாதி மாதிரி நீங்க எடுத்து பிளட்ல 320 இருக்கு அப்படின்னு காட்ட முடியாது. சோ மனவியாதில அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, 1 மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சம்டைம்ஸ் இப்ப வந்திருக்கு. அது மாதிரி காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் இருக்கு, சாதாரண இன்ஜெக்ஷன் இருக்கு. நீங்க அதை மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ரிலாக்ஸ் பின்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாகும். சோ மாத்திரையை குறைச்சிக்கலாம். தூக்க மாத்திரை எல்லாமே சாப்பிடலாம். அவர் எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்க, பிசிக்கலா இருக்க சொல்லுங்க. தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குமா. கிறிஸ்டி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியான முயற்சிகளை உங்க கணவர்கிட்ட சொல்லி பண்ணி பாருங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா காரைக்குடியில இருந்து குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எப்பவுமே நைட் தூங்கும்போது மேடம் சொல்லுங்க. 10 மணிக்கு படுத்தா ஒரு 1/2 hour தான் தூக்கம் வருது, திடீர்னு முழிப்பு வந்துடுது. சரி. 11:30 மணிக்கு படுத்தா 12 மணிக்கு முழிப்பு வந்துடுது. சரி. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம். தூக்கமே இல்ல மேடம். நீங்க பகல்ல தூங்குவீங்களா குமார்? பகல்ல தூக்கம் வரதே இல்ல மேடம். வர தூங்குறது இல்ல மேடம். சரி, எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு? 3 மாசமா இருக்கு மேடம். சரிங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். 2 பிள்ளைங்க இருக்காங்க மேடம், பையன் 1 பொண்ணு 1. சரிங்க. ஷீலா, குமாரோட இந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன? குமார், நீங்க ஒரு 3 months முன்னாடி இந்த தூக்கம் வராததுக்கு என்ன காரணம்ங்கறது பாருங்க. ஒரு 3 months என்னெல்லாம் ஒரு சேஞ்சஸ் உங்க லைஃப்ல இருந்ததுன்னு பாருங்க. ஸ்லீப் டிசார்டர்ல வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னு பாருங்க. என்னதுனால ஒரு கனவு வந்து நீங்க எழுந்துக்கிறீங்களா, இல்ல வந்து உங்களுக்கு யூரின் போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பிசிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதனால எழுந்துக்கிறீங்களா அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குள்ள தீர்ப்பை வந்து டாக்டர் சொல்லுவாரு. டாக்டரோட சஜஷனையும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். ஸ்லீப் டிசார்டர் இவர் 3 months சொல்றாருன்னா கண்டிப்பா முதல்ல பிசிக்கலா பாக்கணும். சம்டைம் சுகர், பிபி மேடம் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம முதல்ல பாத்துக்கணும். 2வது நீங்க சொன்ன மாதிரி தப்பான முறைகளை பயன்படுத்துவாங்க. அதாவது நான் வந்தோடனே தூங்க போகணும், தூங்கணும், எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரணும்னு போய் பெட்ல படுக்கிறத விட தூக்கம் எப்ப வருதோ அதுக்கப்புறம் போய் பெட்ல படுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா என்கரேஜ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். அவாய்டு காஃபி, டீ வந்து 10 மணிக்கு குடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா தூக்கம் வராது. சோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எதெல்லாம் தூக்கத்தை கெடுக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தூக்கத்தை எது ப்ரமோட் பண்ணுதோ அதை பண்ண சொல்லணும். யோகா, ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண சொல்லலாம். யூஸ்வலா 3 months ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா அக்யூட்டா அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா ஒரு டாக்டர் முதல்ல பார்க்க சொன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். குமார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை 3 மாதங்களா இருக்குன்னு சொல்றதுனால கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகுனீங்கன்னா எதனால உங்களுக்கு இருக்க இந்த பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கங்க. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க விஜயகுமார். என்னோட கேள்வி வந்து ஜெனரலான கேள்வி தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக தியானம் பண்றோம் இல்லைங்களா, அது 1 hour தியானம் பண்ணா கூட நம்ம மனசு கண்ட்ரோலுக்கு வர்றது இல்ல. அது சம்டைம்ஸ் 2 hours பண்ணா கூட அந்த கண்ட்ரோலே வர்றது இல்ல. சோ தியானத்தினால இதுக்கு வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சப்போஸ் அந்த தியானத்துல நம்ம கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு டாக்டர் சொல்ல சொல்லுங்க. நான் டிவில பாத்துக்கிறேன். தேங்க்யூ. சரி விஜயகுமார், இல்ல
நீங்க சொன்னபடி மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு தியானம் பண்ணா கண்டிப்பா மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு உங்களால 2 வயசு இருக்கு அந்த காலத்துல. அதனால யோகா ஒண்ணு, மெடிடேஷன் ஒண்ணு, அதாவது தியானம் ஒண்ணு. யோகால என்னன்னா மெயினா நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி அதன் மூலமா மனசை ரிலாக்ஸ் பண்றோம். சோ அது ரொம்ப ஈஸி. தியானத்துல என்னன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணி மனசை ரிலாக்ஸ் பண்ணி அதன் மூலமா உடம்ப ரிலாக்ஸ் பண்றோம். சோ ரொம்ப பேருக்கு தியானம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க மனசுல உட்கார்ந்து இது இன்னைக்கு தியானம் நான் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே தேவையில்லாத எண்ணங்கள் தான் வரும். சோ நீங்க விஜயகுமார் சார், நீங்க தியானம் பண்ண வேண்டாம், யோகா பண்ணுங்க, கண்டிப்பா ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். விஜயகுமார், நீங்க தியானம் பண்றதுக்கு பதிலா யோகா பண்ணலாம். டாக்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ஷர்மிளா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா. உங்க தொடர்பு ஷீலா, இப்போ இவர் கேட்டார் இல்லையா, நான் யோகா பண்ணலாமா தியானம் பண்ணலாமான்னு. சோ இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல போய் அந்த யோகா பண்ணணும்னு போய் உட்கார்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம், ஒரு மைண்ட் வேணும். சோ அது எந்த அளவுக்கு அது ரிலீஃப் கொடுக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ரிலீஃப் பண்ணிவிடும் யோகாவோ இல்ல தியானம்? டாக்டர் சொன்ன மாதிரி யோகாங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி. இது யோகா மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணலாம், ரன்னிங் போலாம், உங்களுக்கு பிடித்த ஏதோ என்னலாமோ. ஈவன் டாக்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு பெட் வச்சுக்கிறீங்கன்னா அந்த பெட்டோட விளையாடலாம், சின்ன பசங்களோட விளையாடலாம், நிறைய விஷயங்கள், சைக்கிளிங் போலாம், ஒன்னும் இல்லாம ஒரு ஜாலி ரைட் போலாம். எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல. அவங்கவுங்களோட விருப்பம் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு ஜாலி ரைடு ஒரு பிடிச்சவங்களோட போறது நல்லா இருக்கும். ஒரு மழையில ட்ரிசிலிங் இருக்கும்போது சைக்கிள் போறது நல்லா இருக்கும், வாக்கிங் போறது நல்லா இருக்கும், ஓடுறது நல்லா இருக்கும். அத மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாலே, லைஃப என்ஜாய் பண்ண தெரிஞ்சதுனாலே கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஈஸியா டெவலப் ஆகும். அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம், நான் ஷீலா மேடம் கிட்ட பேசணுங்க. பேசலாம் கவிதா, சொல்லுங்க. மேடம், எங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூடயும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் என் மேல வந்தா திட்டுறாங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எவ்வளவு கீழ்த்தனமா என்ன பிகவ் பண்றாங்கன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு கீழ்த்தனமா என்ன நினைக்கிறாங்க மேடம். சரிமா, இப்படிப்பட்ட நிலைமையில என்ன மேடம் பண்றது, எது பண்ணா நல்லது சொல்லுங்க. கவிதா, நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இருந்து வெளியில வந்துருங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா முதல்ல டே டு டே உங்களோட வேலையை முடிச்சுட்டு வேற எதையாவது ஒரு டைவர்ஷன் பாத்துக்கோங்க. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன வட்டத்துல இருக்கிறதுனால அவங்களே பாத்துட்டு இருக்கீங்க, அவங்க சப்போர்ட் வேணும், அவங்க என்ன இது பண்ணணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு பாக்குறீங்க. அது மாதிரி உங்க மனநிலைமை இருக்கிற வரைக்கும் அது மத்தவங்களை ரொம்ப சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா முடியாதுமா. நீங்க சேஞ்ச் ஆகுங்க. முதல்ல அந்த வட்டத்துல இருந்து வெளியில வாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பாருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு வேற ஒரு ஆக்டிவிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணிடுவாங்க. கவிதா, ஷீலா சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்க மனசை நீங்க டைவர்ட் பண்ணிக்கோங்க. அவங்களெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். அடுத்ததா சென்னையில இருந்து உமா மகேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உமா மகேஸ்வரி. ஹலோ மேடம். சொல்லுங்க உமா. எனக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பயமா இருக்கு, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனா திரும்பி வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பயமா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயம் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு தான் சரி கேட்கலான்னு பண்ணேன். எவ்வளவு நாளா இருக்குமா இந்த பயம் உங்களுக்கு? அது ஒரு வருஷமாவே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவதுன்னா உடனே வெளியில போனா அந்த மாதிரி பயம் வந்துருது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது பாத்தீங்களாமா? ஏதாவது ஒரு சம்பவம், யாராவது வரல, வெளியில போனவங்க வீட்டுக்கு வரல, அந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் பாக்கல நானு. இருந்தாலும் டிவில அத பாக்குறதுனால அந்த மாதிரி தோணுது எனக்கும். சரிங்கம்மா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உங்க வாழ்க்கையில சம்பவங்கள் நடந்ததாமா? வீட்டுல ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள், இல்ல பைனான்சியல் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேமா. சோ நீங்க உங்களுக்கு வந்திருக்க வியாதி ஜெனரல் ஆன்சைட்டி டிசார்டர். இங்கிலீஷ்ல இது வெரி காமன்மா. அதாவது வெளியில போனா பயம், ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம், அவர் வீட்டுக்கு நல்லபடியா வருவாரா, குழந்தைங்க நல்லபடியா வருமா அப்படிங்கிற பயம். ஏன்னா உலகத்துல சம்டைம்ஸ் என்னன்னா
நம்ம எண்ணத்துல வந்து சில சமயம் பெரிய நம்மளாலதான் எல்லாம் நடக்குது நம்ம அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தப்பான முடிவை கொண்டு வந்துடும். உலகத்துல எல்லாமே யதார்த்தங்கள் தான் இருக்குது லைஃப்ல. சோ நீங்க யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும். சோ நீங்க நினைக்கிறதுனால கண்டிப்பா அந்த நிகழ்வு நடக்காம இருக்க போறது இல்ல. சோ நீங்க பயந்து இருக்கிறதுனால நீங்க பெருசா ஒன்னும் சாதிச்சிட முடியாது. சோ நீங்க இந்த மாதிரி பயங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க யோகா இல்ல ரிலாக்ஸேஷன் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களால அப்படியும் இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா சைக்காட்ரி டாக்டரை பாக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் டேப்லெட் எடுத்தீங்கன்னா இது சரியா போயிடுமா. இது ஈஸி தான். இது பெரிய வியாதி ஒன்னும் இல்ல. உமா மகேஸ்வரி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க நெகட்டிவா நினைக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவா போயிருக்காங்க, வீட்டுக்கு நிச்சயமா வரதான் போறாங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இருக்கிற இந்த பயம் பாதி குறைஞ்சிரும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா ஒரு மனநல மருத்துவரை அணுகி அதுக்கான மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பயம் உங்களை விட்டு விலகிடும். ஷீலா, இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா எனக்கு வெளியில போயிட்டு வருவாங்களான்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு. இப்ப ஜென்ரலாவே சில பேர் சின்ன வயசுல இருந்தே பயந்த சுபாவம் அப்படின்னு வளருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி தோண வாய்ப்பு இருக்கா? இல்ல அந்த பயந்த சுபாவம் எதனால வருது? சூழ்நிலைகளா இல்ல அம்மா வயித்துல இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துருமா? பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது ஒரு 3 to 4-5 இயர்ஸ்ல டெவலப் ஆகும். ஒரு சொசைட்டில என்னெல்லாம் என்வாயன்மெண்டல் சேஞ்ச் எல்லாம் பாக்குறாங்க, வீட்டுல ஒரு வளர்ப்பு முறை, அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க நல்ல கதைகளை சொல்லி வளர்த்தினா பரவாயில்ல, அவங்க வந்து சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி வேற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வீட்டுல பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இதெல்லாமே அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். ஒவ்வொன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்னா வந்து அது டெவலப் ஆகும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது அந்த மாதிரி டெவலப் ஆகும் பர்சனாலிட்டி. அப்படி இருக்கிறவங்களும் ஒரு வெளியில ஒரு புது மனுஷங்களை பார்த்தா பேசுறதுக்கு பயம், பப்ளிக்ல ஒரு 10 பேர் இருந்தா அப்ரோச் பண்றதுக்கு பயம், ஸ்மைல் பண்ணவே பயப்படுவாங்க, நான் சிரிச்சா தப்பா எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி இருக்கிறது வந்து பர்சனாலிட்டி இது. பட் இந்த மாதிரி இருக்கவங்க வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது அவங்களுக்கு ஷேரிங்கே இல்லாம இருக்கு. எல்லாரையும் அனுப்பிச்சோன்னா டிவி பாக்குறாங்க, மேபி சீரியல்ஸ் நிறைய பாக்குறாங்க. அந்த சீரியல்ஸ்ல வந்து எல்லாமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறது, ஃபேஸ ஒரு ரோஷமா காட்டுறது, இந்த மாதிரி விஷயம் என்ன ஆகும், அவங்க மனசு வந்து ரொம்ப பாதிப்படையுது. ஆக்சிடென்ட்ஸ் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில அது மாதிரி ஆகுமோ, அது மாதிரி எல்லாம் ப்ரீ ஆக்குபைடா நினைச்சுக்கிறது எல்லாமே. அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியில வரணும். அப்பதான் இந்த பயம் எல்லாம் போகும். அடுத்ததா கோவையில இருந்து சிவகுமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிவகுமார். வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சிவகுமார். அதாவது எனக்கு வயசு 48 மேடம். சரிங்க. நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா குடிப்பேன். சரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை தப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் குடிய. சரிங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குடி நிப்பாட்டின பிறகு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பயமா, நாக்கு குளறிக்கிட்டு பேச முடியாம அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு டாக்டரை பார்த்தேன், ஒரு பாலாஜி மெடிக்கல் சென்டர்னு கோயம்புத்தூர்ல. அவர் கொஞ்சம் மாத்திரை கொடுத்துருக்காரு, அதை கரெக்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க மேடம். சரிங்க. இப்ப தொடர்ந்து அதை நிப்பாட்டாமையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. அதனால எதுவும் பிரச்சனை ஆகுங்களா? அந்த மாத்திரை சாப்பிடுறதுனால இல்ல அது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்? ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கு, அதனால ஒரு சந்தேகமா கேட்கறேன். சரிங்க. எதுக்காக வேண்டிய இந்த மாத்திரைகள் இல்ல, நீங்க குடிச்சீங்க, குடி நிப்பாட்டோட பயம் எதுக்குல வந்தது? மத்தவங்க வெளியில போனா வந்ததா இல்ல சும்மா இருக்கும் போதே பயம் வந்ததா? ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே ஒரு பயம், ஒரு மாதிரி இந்த கை கால் நடக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா குடி பழக்கம் இருக்கிறவங்க சம்டைம்ஸ் குடிய விட்டும் போது நம்மளுக்கு உடம்புல ஆட்டோனாமிக் சிஸ்டம், அதாவது படபடப்பு உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமா சுரந்திருக்கும் சார். அதனால உங்களுக்கு படபடப்பு இருந்திருக்கும். வெளியில ஒரு படபடப்பு, பேசினா நாக்கு குளற மாதிரி, கை நடுக்கும், வேர்த்து ஊத்தல் அது இருந்திருக்கும். அது யூஸ்வலா நீங்க நிப்பாட்டி கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். யூஸ்வலா அது சப்சைட் ஆயிடும், கொஞ்ச நாளே அது போயிடும். ஆனா நீங்க குடிக்க ஆரம்பிச்சதே வேற ஏதாவது காரணத்துக்கா இருக்கலாம். சம்டைம் ஒருத்தட்ட பேசுறதுக்கே சில பேருக்கு பயமா இருக்கும். 2 பேர்ட்ட நின்னாங்கன்னா பேச மாட்டாங்க, பட் குடிச்சிட்டு போனா ஒரு தைரியமா போய் பேசுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க அதனால மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து கொஞ்சம் மாத்திரை சாப்பிட வேண்டியதுதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சோசியலா ஆன்சைட்டி இருக்கு, ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, மாத்திரை போட்டா அந்த பயம் எல்லாம் போயிடும், தைரியமா கொஞ்சம் பேசுவீங்க. சோ இது வந்து உங்களுக்கு தேவையான என்பது பார்க்க வேண்டியது. நீங்க என்ன வேலை செய்யறீங்க அதெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ன வேலை, அது உங்களுக்கு சோசியலா அந்த இடத்துல தேவைதானா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னிக்கலா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அது தேவையில்லை, பட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் 10 பேரை போய் பார்த்து பேசணும், வியாபாரம் பண்ணணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் மாத்திரை தேவை இருக்கும். இந்த மாத்திரை நீங்க இந்த மாதிரி படபடப்பு கொடுக்குற மாத்திரை பெரிய சைடு எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது. பயம் இல்லாம நீங்க சாப்பிடலாம் சார். தைரியமா சாப்பிடலாம், கண்டினியூ பண்ணலாம், பயப்பட தேவையில்லை. நல்லா வேற இருக்கு, நீங்க நல்லா வேற இருக்குன்னு சொன்னீங்க, சோ கண்டினியூ பண்ணலாம் சார்.
சிவகுமார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க பயமோ சந்தேகமோ இல்லாம இந்த மாத்திரைகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ருக்மணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ருக்மணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ருக்மணி. டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. எங்க பையனு பிஇ படிக்கிறான் மேடம். லாஸ்ட் இயர் இது. அவன் 2 மாசம் முன்ன ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தான். முன்னார் போயிட்டு வந்தான். கேரளா முன்னார் எல்லாம் போயிட்டு வந்தான். போட்டோல நல்லாவே இருந்தான் மேடம். வருஷம்ல வந்து வீட்டுல கூட 2 நாள் நல்லாவே இருந்தான். 3வது நாள் எனக்கு பாக்குறதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீமா தெரியுது, தலையில ஒரு மாதிரி ட்ரீமா இருக்குது, நீங்க பேசுறதெல்லாம் ட்ரீமா இருக்குதுன்னு சொல்றான் மேடம். அது சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டு கூட அவனுக்கு ஒன்னும் ஒர்க் ஆகல மேடம். ட்ரீமா இருக்குன்னா வேற என்னமா தொந்தரவு இருக்கு? தூங்குறாரா ஒழுங்கா? தூங்குறான் சார், தூங்குறான். கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவ்னஸ் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து பிறந்ததுல இருந்து ரொம்ப கொஞ்சம் மெதுவாதான் பேசுறது, எல்லாமே மெதுவாதான் சார். முன்ன ஒரு 3 வயசுல அவனுக்கு பிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு சார், 1 இயர்ல. அப்போ அவனுக்கு பிக்ஸ் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷமா கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறமா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. டாக்டருங்களே சொல்லிட்டாங்க வேணாம் ஸ்டாப் பண்ணிடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ 22-23 எக்ஸாம் கூட என்னால படிக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி இருந்தா எனக்கு இப்படியே இருந்துருமான்ட்டு கவலைப்படுறான். அவனை பார்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேஜாராகும் சார். பிக்ஸ் இப்ப இல்லம்மா? பிக்ஸ் இப்ப வரல இல்லையா? என்ன சார்? இல்ல இப்ப காக்காவளி இப்ப பிக்ஸ் வரல இல்லையா? இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இப்ப அது வந்து ஒரு 5 வயசுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு சார். இப்ப மாத்திரை எவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கீங்க? இது 1 மாசமா இங்க நம்ம பெங்களூர்ல டாக்டர் கிட்ட காட்டினோம், சைக்காட்ரிஸ்ட் எதனா ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. சரிமா. காட்டுறதுக்கு அவங்க 1 மாசம் கொடுத்தாங்க. சாப்பிட்டான். சாப்பிட்டு கூட அது சரியாகல, அப்படியே இருக்குது எனக்கு சொல்றான். எப்ப யாராவது ஒரு நிமிஷம் சார். இன்னொன்னு எனக்கு வந்து ஒரு 8 வருஷமா எனக்கு வந்து டென்ஷனு, மாதிரி பயம், எல்லா சைக்காட்ரிஸ்ட் அதான் போயிட்டு வந்துட்டேன் சார். அந்த மருந்து எடுத்த உடனே சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. சைடு எஃபெக்ட் ஃபைல்ஸ் மாதிரி பிசரிஸ் மாதிரி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் கூட ஆபரேஷன் எல்லாம், அதனால மருந்து எடுக்கிறதுக்கு பயம் ஆகுது சார். அது மருந்து எடுத்தா கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்சம் யோகா, ரிலாக்ஸேஷன் அது இது நான் கத்துக்கினேன், நானே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த டைமுக்கு எனக்கு வேலை பண்ண முடியல சார். வேலை பண்ணும் போது ரொம்ப டென்ஷன் அதிகமாயிடுது. வாயிலெல்லாம் ஃபுல்லா அல்சர் வந்துருக்கு. அந்த டென்ஷன் வர சொல்ல நானே கண்ட்ரோல் பண்றேன் சார். சரிமா. கண்ட்ரோல் பண்ணா எனக்கு நிம்மதி வருது அந்த டைமுக்கு. சரி அம்மா. இன்னொரு வேலை ஸ்டார்ட் பண்ணா திரும்பி டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. சரி அம்மா, உங்களுக்கு 2 உங்க விஷயத்தை இப்ப நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். இப்ப அவங்க பையன் ஃபர்ஸ்ட் பிஇ முடிச்சு முடிக்கணும் இல்லையா? சோ இந்த அவருக்கு வந்து தனியா இருக்கும்போது யாரோ காதுல பேசுறாங்க, கூப்பிடுறாங்க, அத மாதிரி எதுவும் சொல்றாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நல்லா தூங்குறான், அதெல்லாம் ப்ராப்ளம். சரி, அப்ப இந்த விஷயம் வந்து சம்டைம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே மாசத்துல குறைஞ்சிராதுமா. படிப்பை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். பிஇ 1 வருஷம் தள்ளி முடிக்கிறதுனால ஒண்ணுமே இல்ல. முதல்ல 2வது நீங்க பார்க்க வேண்டியது நியூராலஜி டாக்டர் எதுக்கும் பார்த்து. சம்டைம் ஃபிட்ஸ் வந்து சம்டைம் இத மாதிரி வரும், அதாவது ட்ரீம்ஸ்ல இருக்க மாதிரியே இருக்கும். வேற ஃபிட்ஸ் வந்து ஃபிட்ஸா வெட்டி வெட்டி இழுக்காது, ட்ரீம்ஸ்ல இருக்க மாதிரியே இருக்கும். சோ ஒரு நியூராலஜி டாக்டரை பார்த்து ஒரு இஜி மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. 2வது சில சமயம் தொந்தரவு குறையறதுக்கு டைம் ஆகும். நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இந்த ஒரே மாசத்துல அப்படி குறைஞ்சிடாது. சில டைம் 6 மாசம் போட்டாதான் அதுக்கான மாற்றங்கள் வரும். சோ தொடர்ந்து ஒரு 6 மாசம் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற டாக்டர் கன்சல்ட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி நியூராலஜி டாக்டர் பாருங்க. படிப்பை கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டென்ஷனை குறைக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த டென்ஷன்லயே அவருக்கு ஏதோ படிக்கணுமே, ரேங்க் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி டென்ஷன்லயே இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாகும். சோ அதை முதல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம் 1 வருஷம் தள்ளி எழுதிக்கலாம். நியூராலஜி டாக்டர் பாருங்க. இன்னும் 2-3 மாசம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னு யோசிப்போங்க. ருக்மணி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க முதல்ல ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மனநல மருத்துவரை அணுகுறீங்கன்னா அவருக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ராகுல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராகுல். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராகுல். என் பேர் வந்து ராகுல். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். எனக்கு ஏஜ் வந்து 21 ஆகுது. சரி. எனக்கு வந்து வார்மிங் ஃபீலிங் சென்சேஷன் வந்து அதிகமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அதிகமா இருக்கு. எங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல வெளியில எங்கன்னா டிராவல் பண்ணாலும் சரி அதிகமா இருக்கு. அது வந்து ஆனா பழகிட்டுலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. அது திடீர்னு இப்ப வந்து காலேஜ் வந்து ஃபைனல் முடிச்சிருக்கேன். இப்ப நியூவா ஜாபுக்கு போகணும் அப்படிங்கும் போது வந்து எனக்கு அந்த இன்டர்வியூ பண்ணாலும் ரொம்ப பயமா இருக்கு.
ஒரு மாதிரி பயம் சொல்றதோட வாமிட்டிங் சென்சேஷன், லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கு. அது வந்து என்ன டாக்டர் போனாலும் எனக்கு வந்து மென்ஷன் இருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது ஐடியா வச்சு டாக்டர் செக் பண்றது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஆனா வந்து ஆக்சுவலா வந்து அந்த பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஜாப்ல இருக்கேன், இருந்தாலும் வேற ஜாபுக்கு போய் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஃபேர்னஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. எனக்கு மெடிக்கல் இருக்குமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரிங்க ராகுல். டாக்டர் ராகுல் சார், உங்களுக்கு இது வந்து நீங்க சொன்னதுபடி பார்த்தா உங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா ஆன்ஷியஸ் அவாய்டன்ஸ், அதாவது நம்ம சிச்சுவேஷன்ஸ் நமக்கு பயமா இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கு புதுசா இருக்கிற மட்டும் இது மாதிரி இருக்கும்போது சோசியல் ஆன்சைட்டியும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க பழகி இருக்கிற இடத்துல உங்களுக்கு பயம் இருக்க போறதே இல்ல. புதுசா போகும்போது கண்டிப்பா பயம் இருக்கும். சோ நீங்க புது கம்பெனி போறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல ரெஹர்சல் பண்ணுங்க. பாரு இது ஜோக்காமா இருக்கும், பட் என்ன பண்ணுங்க, உங்க தெரிஞ்ச நம்பர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரியாத நண்பர்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா அது எக்ஸ்போஷர் ஆக உங்களுக்கு பயம் போக ஆரம்பிச்சிடும். இல்லன்னா இமேஜினேஷனா திங்க் பண்ணுங்க, இப்ப இன்டர்வியூ நடக்க போது நான் எப்படி பழக்கணும், நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி கூட இந்த ட்ரைனிங் வைக்கலாம். நம்மளோட நெட்ல இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இருக்கு, நீங்க அதை அட்டென்ட் பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து சோசியல் ஆன்சைட்டி. நீங்க கொஞ்சம் போய் எக்ஸ்போஷர் ஆகத்தான் இந்த ப்ராப்ளம் குறையும். நீங்க பழகுங்க, மத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களோடய முதல்ல பழகி பாருங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ராகுல், டாக்டர் சொன்ன முயற்சிகளை பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு பயத்தினாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இன்டர்வியூ போகும்போது இந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் ஆயிடணுமே அப்படின்னு பயப்படாம ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இந்த பயம் உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எழிலரசி சென்னையில இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் எழிலரசி. வணக்கம். சொல்லுங்க எழிலரசி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு லைஃப்ல. சொல்லுங்கம்மா. அதுல இருந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப எரிஞ்சு பேசிட்டு இருக்காரு. என்ன இன்சிடென்ட்மா அது? அது கொஞ்சம் பர்சனல் மேம். அது வந்து எனக்கு தெரியும் அப்படின்றதுல இருந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. எனக்கு அதனால மனசு உளைச்சல் ஆயிடுது. ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளா பேசுறாரு. சரிங்கம்மா. அது அவரு அது எனக்கு தெரியும் அப்படிங்கறதால பேசுறாரா அல்லது அவரோட நேச்சர் மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் பேசுறாரு. சொல்லுங்கம்மா. அதான் மேம், அதனால அவரு என்னிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா பேசுறாரு. சரிம்மா. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? நீங்க சொன்னீங்களே அந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் பேசுறாருன்னு. நீங்க அது எதை அவர் நினைக்கிறாரோ நான் அப்படி இல்லங்கறத அவர்கிட்ட புரிய வச்சீங்களாமா? அதை பத்தி திரும்ப நான் பேசுறதே இல்ல. அதை பத்தி பேசாத இருந்தாலும் திரும்ப கோவமா தான் பேசுறாரு. சரிங்கம்மா. ஷீலா, எழிலரசி இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணும்? அவர் ஹஸ்பண்ட் ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், அதை அவங்க குத்தி காமிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க பேசாம இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்களோட ரியாக்ஷன் அப்ப எந்த மாதிரி இருந்திருக்குங்கிறது தெரியல. சோ அதுல அவங்க அவரை அஃபெக்ட் ஆகி இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி இவங்க முன்னாடியே வந்து இந்த இன்சிடென்ட பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் எரிஞ்சு கொட்டுறாராங்கிறது தெரியல. அவரை வந்து அவரு பாதுகாத்துக்கிறாரான்னு தெரியல. சோ இவங்களோட ஆக்டிவிட்டியில வந்து அந்த இன்சிடென்ட பத்தி சொல்லாம இருக்காங்களா இல்ல வந்து வேற விதமா சொல்றாங்களான்னு தெரியல. நடைமுறையில அப்படி வந்து நடைமுறையில அவங்க வந்து இன்டைரக்டா சொல்லி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, வார்த்தையில இல்லாலும் செயல்ல அப்படிலாம் இருக்காங்க. மேபி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கலாம். நார்மல்ஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். ஏன்னா இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் வந்து பாதிப்பு இருக்கும். அப்படிலாம் இல்லாம இவங்க நார்மலா இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பழகட்டும். அவரே வந்து மேபி திருந்திடலாம். அவர் நல்ல மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நல்லா பேசுறாருங்கும் போது வேணா எடுத்து பேசலாம் அவங்க கிட்ட. இப்ப பேசாம எடுத்து பேசலாம். அது மாதிரி ஆனது பரவாயில்ல, இனிமே வந்து ஒரு நியூ லைஃப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பேசலாம். அப்படி அவங்களுக்கு பேச தெரியலன்னா ஒரு டாக்டர் கிட்டயோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ போய் எப்படி அதை வந்து அணுகிறது, என்ன மாதிரி பேசுறது அப்படிங்கறத வந்து அவங்க கத்துண்டு அதை வந்து வீட்டுல வந்து நடைமுறையில வந்து செயல்படுத்தலாம். எழிலரசி, உங்க கணவருக்கு நீங்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல சமயத்துல அவர்கிட்ட பேசி பாருங்க. அப்ப அவர் மனசு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜான் பீட்டர் கோவையில இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜான் பீட்டர். ஹலோ சார், வணக்கம். என் பேரு ஜான் பீட்டர், கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க ஜான் பீட்டர். தங்கச்சி பையனுக்கு வந்து 2 வயசு ஆச்சுங்க. எதை பார்த்தாலும் பயந்துக்கிற. அப்படி போன்ல பேசினா கூட
திடீர்னு மிரட்டுற மாதிரி பேசினா கூட அழுகுற அப்படி பயந்துக்கிற அப்படிங்க. சரி, அதான் என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க கூப்பிட்டோம். ரொம்ப பயந்து சோகமா இருக்கிற அப்படிங்க. சரிங்க ஜான் பீட்டர், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. வளரும் போது சில குழந்தைகள் ரொம்ப பயமா இருக்கும். அதாவது இதெல்லாம் நார்மலா டெவலப்மெண்ட்ல சில பயங்கள் வந்து அவங்களுக்கு சேர்ந்து இருக்கும். நீங்க அழும்போது என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதை அழக்கூடாது நினைச்சு அதுக்கு ரீஇன்போர்ஸ் பண்ணிடுறீங்க. சோ சில விஷயங்களை வந்து கண்டுக்காம விட்டுறணும். அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட், நீங்க அவங்க ரொம்ப இடத்துக்கு கூட்டு போகணும். சோஷியல் எந்த விதத்துல பயமா இருக்கோ அதை திரும்ப பண்ண வைங்க. அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். சோஷியலா எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எல்லாருக்கூடயும் பழக விடுங்க. அவங்களுக்கு சம்டைம் நீங்க என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், பட் அதற்கான சந்தர்ப்பங்களை எடுத்து கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா போய் பேசுன்னு சொல்றதை விட அவங்களுக்கு போய் ஒரு காஃபி தண்ணி கொடுத்துரு, போய் அந்த அங்களுக்கு இதை வச்சுட்டு வா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம பண்ண அவங்களுக்கு அது பழகிடும். சோ பயம் என்பது நம்ம ஒண்ணு வந்து மேடம் சொன்ன மாதிரி பயாலஜிக்கலாவும் இருக்கு, நம்ம வளர்ந்த விதத்துலயும் இருக்கு. சோ பயாலஜியை மாத்த முடியாது, என்னுடைய உடம்பிலுடைய நேச்சரை மாத்த முடியாது, பட் என்வாரன்மெண்ட்டை என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்வாரன்மெண்டல் சேஞ்சுக்கு என்னன்னா, பயம் வர இடத்துல அவாய்ட் பண்ணாம எக்ஸ்போஷர் பண்ணீங்கன்னா அந்த பயம் காலப்போக்கில் குறையும். இல்லன்னா நாளைக்கு உங்க வெளி உலகத்திலேயே போகாம பயந்து சோகமா இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. சின்ன விஷயம், நாளைக்கு நீங்க வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாம இருப்பீங்க, அம்மா அப்பா குழந்தைக்கா வேண்டி எந்த விஷயத்தையும் சொல்லாம இருப்பாங்க. ஆனா உலகம் அப்படி இருக்காது. சோ நான் தான் உலகத்துக்காக மாறிக்கணும், உலகம் எனக்காக வேண்டி மாறிக்காது. சோ எதையும் தாங்கிறதுக்காக வேண்டி வீட்டுல கொஞ்சம் சமயம் என்ன கொஞ்சம் ஃபார்மா இருக்கணும். அடிக்க வேண்டாம், பட் ஃபார்ம்னஸ் இருக்கத்தான் செய்யணும். அழுவதை பெரிதாக நினைத்துக் கொள்ளக் கூடாது. ஜான் பீட்டர், டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை உங்களுடைய சகோதரியோட மகனுக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அந்த பயம் கொஞ்ச நாள்ல அவரை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணக்கம் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார். வணக்கம் மேம். சொல்லுங்க கிருஷ்ணகுமார். மேம் நான் கருல இருந்து பேசுறேங்க மேம். நான் இப்ப லாஸ்ட் 2014 இன்ஜினியரிங் முடிச்சேங்க மேம். சரி. நானும் ஒரு பொண்ணும் வந்து லாஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் கிளாஸ்மேட் மேம். சரிங்க. அப்போ நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோம் மேம். சரி. ஃபர்ஸ்ட் இயர் லவ் பண்ண ஆரம்பிச்சோம் மேம். நாங்க ஃபைனல் இயர் முடிச்சு வரைக்கும் லாஸ்ட் 3 months பேக் வரைக்கும் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன் மேம், 2 பேரும். சரி. அவங்க வந்து நான் முடிச்ச உடனே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க மேம். அசென்ஷியல்ல சென்னையில ஒர்க் பண்றாங்க மேம். 2014 அப்போ வந்து நான் வேலை ஜாப் இல்லை மேம். நான் முடிச்சப்ப அப்புறமே நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அவங்க சென்னையில ஒர்க் பண்ணாங்க. எங்களுக்குள்ள இந்த ஜாப்னால நிறைய பிரச்சனை வந்துருச்சு மேம். நான் வேலைக்கு போல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எங்களுக்குள்ள ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சு மேம். அப்புறமேல என்னாச்சுன்னா, அப்புறமேல அவங்க குடும்ப சூழ்நிலை காரணத்தினால வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். எங்க நம்ம கல்யாணம் பண்ணா எங்க அம்மாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்க மேம். சரி. நான் வந்து அதனால வந்து அதாவது நாங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு முடிவு பண்ணோங்க மேம். சரிங்க. வேணாம், இதனால வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் சண்டை வரும், எங்க குடும்பத்துக்கு சண்டை வரும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சுக்காங்க. லாஸ்ட் இந்த மேல வந்து பிரியலாம்னு சொல்லி நாங்க 2 பேரும் முடிவு எடுத்தோம் மேம். சரி ஓகே, 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நாங்க பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்க வந்து முடிவு எடுத்து 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். ஆனா வந்து நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நாங்க 2 பேரும் பேசிட்டாங்க இருந்தோம். ஆனா மேரேஜ்லனா நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், நீ மேரேஜ் போற வரைக்கும் நீ வேலைக்கு போற வரைக்கும் நான் கூட பேசுவேன், ஏன்னா அவனை இப்படியே விட்டுட்டு போனா நான் இப்ப நல்லா இருக்காது, நான் உனக்கு மேரேஜ் போற வரைக்கும் நான் கூட பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க மேம் அவங்க. சரி. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்க எனக்கு வந்து அந்த பொண்ணு அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு வந்து நான் அந்த பொண்ணு நான் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம். எனக்கு நீ தான் வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கப் சொல்லும் போது நான் ஓகே சொல்லிட்டேங்க மேம். அதுக்கப்புறமே என்னால இருக்க முடியலைங்க மேம் அந்த பொண்ணு இல்லாம. சரிங்க. இல்லாம என்னால இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல, பிடிக்காம இருக்க முடியல அப்படிங்கிற ஆயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணு லவ் பண்றதே எங்க சின்ன அந்த நான் லவ் பண்ணது வந்து எங்க ஃபேமிலிக்கு தெரியும் மேம். நல்லா நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம் அப்படிங்கிறது எங்க ஃபேமிலி எங்க அம்மா அப்பா தான் எல்லாத்தையும் பேசுவாங்க மேம். நான் வந்து அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணலாம் வச்சிருந்தேன் மேம். இப்போ வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நான் என்னால பேசாம இருக்க முடியல மேம். நான் அந்த பொண்ணை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் மேம். நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது. கிருஷ்ணகுமார், நீங்க எதை கேட்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சரி மேம். இதாவது இந்த இது மேம் இப்ப லாஸ்ட் இதான் மேம் மேட்ரு. நான் வந்து அந்த பொண்ணை வந்து மறுபடியும் அந்த பொண்ணை மேரேஜ் பண்றதுக்காக நான் ஃபேமிலி கிட்ட போய் பேசுறேன் மேம். நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம் அப்படின்னு நாங்க ஃபேமிலி போய் பேசுறேங்க மேம். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எங்க அப்பா ஓகே சொன்னாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க மேம். சரிங்க. இப்ப வந்து அவங்க அப்பா ஓகே சொல்ல, நாங்க 2 நாளுக்கு மேல போய் கேட்டேன், அவங்க அப்பா ஓகே சொல்ல. என்னால அந்த பொண்ணை மறுபடியும் லவ் பண்ணி
அவங்க அப்பா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ண முடியுங்களாங்களா? ஆனா அவங்க அப்பா ஓகே சொல்லேங்களா? அந்த பொண்ணு என்னால மனசை மாத்த முடியுங்களா? என்னோட பழைய லவ்வ கொண்டு வர முடியுங்களா அப்படின்னு கேக்குறேன். சரிங்க கிருஷ்ணகுமார். டாக்டர், இவரோட அதாவது இந்த பிரச்சனை வந்து லவ் என்பது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் வந்து ஒருத்தரை போர்ஸ் பண்ணி லவ் பண்ணி என்பது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, லவ் பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரிகிறோம் சொல்லும் போதே இவர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், அப்பவுமே கட் பண்ணிருக்கணும். திரும்ப திரும்ப பேசுவது என்பது கண்டிப்பாக மனசுல ஆசையை வளர்க்கத்தான் செய்யும். இவர் வந்து திருப்பி போர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்பது எனக்கு அவங்க அந்த பொண்ணை பார்க்காம என்னால சொல்ல முடியாது. பட் என்னுடைய இது என்னன்னா, அவங்க வேண்டான்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப போறது என்பது இவருக்கு தான் மனசை கஷ்டத்தை உண்டு பண்ணும். பிரிவினையில சில சமயம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பிரிஞ்ச கொஞ்ச நாளைக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் எடுத்துக்கிட்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த கஷ்டமே வரக்கூடாது, ஐயோ நான் பிரிஞ்சிட்டு இருக்கேன் ஆனா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்க முடியாது. கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இவர் வேண்டாம் என்று இவர் நினைத்து கொண்டால் வேண்டாம் தான், இவர்ல வேணும் அப்படின்னு நினைச்சாதான் கஷ்டம் வரும். இவரோட இன்றோட அந்த பேச்சை முடிச்சு அடுத்த வேலைக்கு ஒரு கொஞ்ச நாள் அவர் மனசை செலுத்தினாதான் கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வர முடியும். கிருஷ்ணகுமார், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க அந்த காதலிக்கிற அந்த பெண் அவங்க அப்பா சம்மதம் இல்ல, அதனால நான் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய லைஃப்ல ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததா திருச்சியில இருந்து சத்யா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சத்யா. ஹலோ, சொல்லுங்க சத்யா. ஹலோ, சொல்லுங்க சத்யா. ஹலோ, சொல்லுங்க சத்யா. 25 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. சரி, என் பொண்ணுக்கு கேக்குறேங்க. சரிங்க. என் பொண்ணு MBA படிச்சிருக்காங்க. சரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி மயக்க மாதிரி வந்துச்சுங்க. சரிங்கம்மா. அதையே ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம், பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே இருக்குது, கொடுக்கு வருதுங்க. மயக்கம் வந்து அப்படி இருக்கும்போது மயக்கம் வந்து படுத்துருச்சு. சரி, அதான் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மயக்கம் வரும்போது வேற என்னமா தொந்தரவு இருக்கு? யூரின் மோஷன் தெரியாம போறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை தானா தெரிஞ்சுக்கிறான். மயக்கம் வரும்போது அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்களா இல்ல தெரியலன்னு சொல்றாங்களா? தெரியுதுன்னு சொல்றாங்க. மயக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தெரியுதா? மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுதா? தெரியுதுன்னு சொல்றான். ஓஹோ, நரம்பு டாக்டர்கிட்ட நீங்க காமிச்சிருந்து ஏதோ பிக்ஸ் நான் பாத்துக்கணும். பட் ஆனா நீங்க சொல்றது படி பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குமா, வாழ்க்கையில ஏதோ ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வெளியில வந்து சொல்ல முடியல. அதாவது என் மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ் டைரக்டா சொல்ல முடியாத போது உடம்புல இந்த மாதிரி வருமா? இது நாங்க வந்து கன்வர்ஷன் சொல்றோம் இங்கிலீஷ்ல. அதாவது மனசுல உள்ள சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சோ கன்வர்ஷன் மாதிரி தான் இருக்கு. சோ வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் முதல்ல கண்டுபிடிங்க. அந்த ஸ்ட்ரெஸ்க்கு நீங்க நல்லா உட்கார்ந்து பேசுங்க, பொண்ணோட மனம் விட்டு பேசுங்க. ஏன்னா அம்மா என்பது மிகப்பெரிய ஸ்தானம், உங்ககிட்ட சொல்லாம யார்ட்டையும் சொல்ல முடியாது. சோ மனம் விட்டு கேளுங்க. நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு குறை சொல்லாம மனம் விட்டு பேசினீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வெளியில வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் குறைய சான்சஸ் ரொம்ப இருக்குமா. இல்லன்னா உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து நீங்க என்ன வேணும் அறிவுரை கேட்டுக்கோங்க. சத்யா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுங்க. அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படிங்கறத எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி நீங்க கேளுங்க. நான் உன்னோட தோழி மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவா இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற இந்த மயக்க வர பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனைகள் வழங்கினீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி ஷீலா. வாழ்க்கைய பழி சொல்லாம சந்தோஷமா வாழறவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமா ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கிற தவறான முடிவுகளுக்கு வாழ்க்கை மேல பழிய போட்டு நொந்து போறவங்களோட வாழ்க்கை ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையில வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதுல நேரத்தை வீணா சங்கடங்களை சுமந்து கழிக்காம இந்த சின்ன வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்க மனதோடு பேசலாம் வாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.